பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி கொண்டாடுவோம். இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. ஆண்டவர் தந்த நன்னாள் இது, ஆர்ப்பரிப்போம் நாம் மகிழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்று திருப்பலியை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மினவுதல் அன்னை ஆலய குடும்பங்களின் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மன்னக பிறப்பின் 2025ஆம் ஆண்டை யூபிலி ஆண்டாக சிறப்பிக்கும் நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இணைந்து தொடர்ந்து பயணிப்போம். எதிர்நோக்கு என்னும் நெருப்பை நாம் தொடர்ந்து பற்றி எரிய செய்து எதிர்நோக்கு என்னும் திரியை அணையாமல் பிடித்து கொள்ள தூய ஆவியாரின் துணை வேண்டுவோம். இன்றைய முதல் வாசகம் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டி கிறிஸ்துவின் பங்காளிகளாக வாழ நம்மை அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தொழுநோயாளரை குணப்படுத்துவதை பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் கொடிய நோய் தொழுநோயோ புற்றுநோயோ அல்ல, சக மனிதனை கண்டுகொள்ளாததே என்பார் புனித அன்னை தெரேசா. எனவே நாம் இயேசுவை போற்றும் எல்லார் மீதும் பரிவு கொண்டு வாழ்ந்து கிறிஸ்துவின் பங்காளிகள் ஆவோம். இல்லங்களில் இறையாட்சியை மலர செய்ய முழு அர்ப்பணிப்புடன் உழைக்கும் மாதா தொலைக்காட்சியின் இறைப்பணியாளர்களின் நற்செய்தி அறிவிப்பு பணியினை இறைவன் ஆசிர்வதித்து இறைவனின் ஆட்சி மண்ணுலகில் எத்திசை எங்கும் நிறுவிடும் கருவிகளாக இவர்களை பயன்படுத்த இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, எங்கள் பங்கு மினவுதல் அன்னை ஆலயம் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியில் மிக முக்கியமாக நம்முடைய உயர் மறை மாவட்டத்தின் தந்தை அந்தோணிசாமி அவர்களுடைய 50 ஆண்டுகள் கழிந்த அவருடைய பொன்விழா ஆண்டை, குருத்துவ ஆண்டை நாம் நினைவு கூர்ந்து இறைவன் அவர்களை நிறைவாக ஆசிர்வதிக்கவும், நம் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்று புனித ஜோசப் வாஸ் அவருடைய நினைவு. இவர் நம்முடைய இந்திய புனிதர். கோவாவில் பிறந்து
இயேசு சபை கல்லூரியில் பயின்ற பிறகு தான் இலங்கையில் தன்னுடைய இறைபணி தேவை என்று அறிந்து நான் அன்னை மரியாளின் அடிமை என்று சொல்லி தன்னையே அன்னையினுடைய புதல்வனாக இருந்து அங்கு சென்று இறைபணி ஆற்றி முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையே இறைபணிக்காக அர்ப்பணித்தவர். அத்தகைய புனிதருடைய நாளை இன்று நாம் நினைவு கூறுகின்ற நாமும் நம்முடைய வாழ்க்கையில் முழு அர்ப்பணத்தோடு வாழ்ந்து இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஜோசபாஸ் என்னும் புனிதரின் எடுத்துக்காட்டாலும் அருள் பணியாலும் ஆசியாவில் உள்ள உமது திரு அவையை மேன்மையுறச் செய்தீரே. உண்மையின் வார்த்தையால் வளம் பெறச் செய்து வாழ்வளிக்கும் அருளடையாளத்தால் ஊழியர் ஊட்டமளித்த மக்களை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரது பரிந்துரையின் வழியாக அவர்கள் நம்பிக்கையில் தொடர்ந்து வளரவும் நற்செய்திக்கு என்றும் ஆற்றல் மிகு சாட்சிகளாக விளங்கவும் இரக்கமுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது, என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள், எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டீர்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டுவிட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால்
நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். 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 வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாற்றுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். பற்றிய நற்செய்தி பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவிலும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 40-45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தனது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாக இரும். ஆனால் நீர் போய் உம்மை குறிவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்கும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்து அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று தொழுநோயாளன் ஆண்டவரிடம் வேண்டுகிறான். நீர் விரும்பினால் வியாதி எல்லாருக்கும் வரும். அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் மருத்துவர்களை பார்க்கின்றோம், மருத்துவமனைக்கு செல்கின்றோம். அவ்வாறு சென்று பணமெல்லாம் செலவழித்த பிற்பாடு என்ன செய்வது தெரியாமல் அந்த நோயை, இந்த வியாதியை ஏற்றுக்கொள்வதற்காக வல்லமையை கடவுளை கேட்போம். எப்போதெல்லாம் நாம் செபிக்கின்றோம், எப்போதெல்லாம் நம்மளை வியாதி தீண்டுகிறதோ, எப்போதெல்லாம் தொடர்ந்து வியாதி நம்மை இருக்கிறதோ, அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவரே சுகத்தை கொடுமையா என்று ஜெபிக்கின்றோம். எப்போதெல்லாம் கஷ்ட நஷ்டங்கள் வருகின்றனவோ அப்போதெல்லாம் ஆண்டவரே காப்பாற்றும் என்று ஜெபிக்கின்றோம். மற்ற நேரத்தை நாம் அதிகமாக ஜெபிப்பதில்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நோய் வந்துவிட்டது என்றால் சுகத்தை கொடும் என்று ஜெபிக்கிறோம். கஷ்ட துன்பங்கள் நம்மை சந்திக்கும் பொழுது ஆண்டவரே சுகத்தை கொடு, பாதுகாப்பை கொடும் என்று ஜெபிக்கிறோம். எனவே இவை இல்லை என்றால் நம்மில் பலர் அநேகர் ஜெபமில்லாத வாழ்க்கையாக வாழ்கின்றோம். எனவே இந்த நேரத்திலே அன்பானவர்களே, 4 நண்பர்கள் பொங்கல் விடுமுறையை செலவழிப்பதற்காக கடல் அருகிலே இருக்க ஒரு தீவுக்கு பிரயாணம் சென்றார்கள். ஒரு படகை அமர்த்தினார்கள். அந்த படகிலே 4 பேரும் உற்சாகமாக அமர்ந்தார்கள். ஐயா, படகை எழுத்து நீ செலுத்தும் என்று அந்த படகை ஓட்டியவிடம் கேட்டார்கள். அவன் அந்த நேரத்திலே கண்களை மூடி கடவுளிடம் ஜெபித்தான். நான் போகிற இந்த பாதையிலே எந்த விபத்தும் ஏற்படக்கூடாது கடவுளே என்று ஒரு 1/4 மணி நேரம் ஜெபித்தான். அதன் பிறகு கம்பீரமாக தனது வல்லமை நம்பி, கடவுளுடைய வல்லமை நம்பி அந்த படகை செலுத்தினான். அவ்வாறு போய்கொண்டிருக்கும் பொழுது பாதி தூரம் போன உடனே அந்த படகு மீது காற்று அலை, கடல் அலை மோத தண்ணீர் அந்த படகிலே நிரம்ப ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் இந்த 4 நண்பர்களும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள்.
கடவுளே காப்பாற்றும் ஐயா, நாங்கள் சாக போகிறோமே என்று. தொடக்கத்திலேயே அந்த படகு ஓட்டி ஜெபித்தான். தொடக்கத்திலே கடவுளே நீ காப்பாற்றும் என்று. இப்போது அவன் படகை அப்படியே பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறான். மூழ்கிவிடக்கூடாது, பத்திரமாக போக வேண்டும், கடவுள் இருக்கிறார், நான் ஜெபித்திருக்கிறேன், எனது வல்லமை நம்பி நான் இதை கண்ட்ரோல் பண்ணி நான் செலுத்துகிறேன் என்று ஜெபத்தோடு அவன் படகை பேலன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த 4 பேர் அப்போதுதான் அழுது ஜெபிக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, துன்பங்கள், கஷ்டங்கள், விபத்துக்கள் வரும்போது கடவுளை நினைக்கிறோம். வியாதி, உடல் நலம் குன்றிய போது நாம் ஜெபிக்கிறோம். ஏதாவது நல்ல காரியம், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாம் நடைபெற வேண்டும் என்றால் ஜெபிக்கிறோம். மற்ற நேரத்திலே நம்முடைய ஜெபம் அதிகமாக இருப்பதில்லை. மருத்துவமனைக்கு போகும்பொழுது ஒரு நல்ல மருத்துவர் சொன்னார், ஐயா, நான் மருந்து தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். கடவுள் பக்தி உள்ள அந்த மருத்துவர், நான் மருந்து தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், ஆனால் சுகத்தை கொடுக்கிறவர், நலத்தை கொடுக்கிறவர் கடவுள் ஐயா, கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அந்த மருத்துவர் கூறினார். நான் மருந்து மட்டும்தான் கொடுக்க முடியும், சுகத்தை கொடுக்க முடியாது. கடவுள் கொடுக்கிறார், நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஜெபித்து கொண்டு இருங்கள் என்று சுகத்துக்கா என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த தொழுநோயாளன் மிகவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்ட நேரத்திலே கடவுளை நம்பி ஓடி வருகிறான். இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான், புதுமையில் செய்கிறார், குணம் கொடுக்கிறார் என்றெல்லாம் கேள்விப்பட்டவன் இயேசுவிடம் ஓடி வருகிறான். தொழுநோய் என்கிறது அந்த காலத்திலே மிக ஒரு கொடிய நோய். அதற்கு எந்த மருந்தும் கிடையாது. அப்போதெல்லாம் இவ்வளவு மருத்துவ வசதிகள் இல்லை. 2000 வருடங்களுக்கு முன்னாலே ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே நடந்த சம்பவத்தை இன்று நற்செய்தியிலே வாசித்தோம். அப்போது அந்த காலத்திலே அவன் அந்த தொழுநோயை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்தான். அந்த தொழுநோயானது மனிதனுடைய மூக்கு, உதடு, காது, விரலெல்லாம் அப்படியே அரித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கும். அவனை பார்ப்பதற்கே மிகவும் பகிரங்கமாக இருக்கும். குரங்கு முகத்தை விட அதிகமாக கேவலமாக இருக்கும். தோலெல்லாம் சுருங்கி அவன் வெளியே வர முடியாத நிலையிலே இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவன் இந்த உடல் நோய் மட்டுமல்ல, மனதினாலே அவனுக்கு வேதனை. இந்த சமுதாயம் என்னை ஒதுக்கி வைத்து விட்டதே, அவன் வெளியே போக முடியாது, ஊருக்கு வெளியே தான் தங்க வேண்டும், அவன் கிராமத்துக்கு வர முடியாது. அப்படி யாராவது பார்த்தால் தீட்டு தீட்டு என்று கத்திக்கொண்டே அவன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனை அந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்திருந்தது. தனிமைப்பட்டு கிராமத்து மக்களோடு இல்லாமல் இருந்த அவன் இயேசு ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு ஓடி வருகிறான். அங்கே வந்து ஆண்டவர் பாதத்திலே சாசாங்கமாக விழுந்து, ஆண்டவரே, எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்ற தன் பாரத்தை, சுமை, வியாதியெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் சரணாகதியாக விட்டுவிட்டான். அன்பானவர்களே, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட, நம்மால் சாதிக்க முடியாத அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கடவுளை நினைப்பது மட்டுமல்ல, அந்த படகோட்டி தொடக்கத்திலேயே கடவுளை நினைத்து ஜெபித்தான். எனவே ஒவ்வொரு நாளும் தொடங்கும் பொழுதும், ஒவ்வொரு வேலையும் தொடங்கும் பொழுதும், நாம் வியாதியை சந்திக்கும் பொழுதும் அதிகாலை நேரத்திலே ஒரு ஜெபத்தோடு இறைவனை நம்பி நம்முடைய வாழ்க்கை பயணம் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது அந்த இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுவார். அவருடைய கரத்திலே நாம் இந்த நாளை தொடங்கினோம். அவருடைய கரத்திலே இந்த நாளை செலவிட வேண்டும். அவர் கரத்திலே பாதுகாப்பை கொடுக்க ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்மை படைத்து காத்து வரும் தெய்வம் தொடர்ந்து நம்மை நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மாலே தான் எனக்கு சுகம் கொடுக்க முடியும். எவ்வளவு நம்பிக்கை எல்லாம் பாரத்தையெல்லாம் ஆண்டவர் இறக்கி வைத்து விட்டான். எனக்கு வேறு கெதி அல்ல ஆண்டவரே, நீர்தான் தாயும் தஞ்சமாக இருக்கிறீர். இந்த நேரத்திலே உம்மை நம்பி வந்திருக்கிறேன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே என்று வேத வசனம் கூறுகிறது.
கடவுள் ஆண்டவரே நீர் விரும்புவீர் என்றால் இந்த நோய் என்னை விட்டு நீங்க உம்மால் முடியும். அந்த நேரத்திலே ஆண்டவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? ஒரு தொழுநோயாளியை பார்க்க முடியாது, அவனோடு பேச முடியாது. அப்படி யாராவது செய்தால் அந்த நபருக்கும் அந்த தீட்டு வந்துவிட்டது, அவருக்கும் நாம் ஒரு முழுக்குவரை அவர் கொடுக்க வேண்டும் என்று அந்த மக்கள் மத்தியிலே இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவராய் இயேசு அந்த தொழுநோயாளியை பார்த்து அவர் மீது மனம் இறங்குகிறார், இரக்கம் கொள்ளுகிறார். இரக்கப்பட்டு தனது கையை நீட்டி அவனை தொட்டு சுகம் கொடுக்கிறார். ஒரு தாய் தன் குழந்தையை அரவணைத்துக் கொள்வதைப் போல, ஒரு தாய் தன் குழந்தை கஷ்டப்படுவதை பார்த்து சும்மா இருக்க மாட்டாள். அதே விட நம்முடைய தெய்வம் இந்த புதுமையிலே இந்த தொழுநோயாளியை தொட்டு சுகம் கொடுக்கிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அன்பானவர்களே, நான் நம்பி வாழ்கிற தெய்வம் ஆண்டவராய் இயேசு நம் மீது இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். நாம் கஷ்டப்படும் போதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க தெய்வம். ஆனால் அந்த தொழுநோயாளனை போல நாமும் நம்முடைய இதயங்களை ஆண்டவரே உம்மாலே தான் இதை தீர்த்து வைக்க முடியும் என்ற அந்த ஜெபத்தோடு, நம்முடைய நம்பிக்கையோடு நம்முடைய துன்பங்களை அவர் பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். அந்த தொழுநோயாளன் தன்னையே சமர்ப்பித்தான். ஆண்டவர் தொடுகின்றார். எப்போதெல்லாம் ஆண்டவர் பிறர் கஷ்டப்படுவதை பார்க்கும் பொழுது அவர் சும்மா இருந்து விடவில்லை. நயீன் நகர் அந்த விதவை பெண் தன் மகன் இறந்து விட்டான், கண்ணீரோடு அழுது வருகிறார். அவள் மீது அதை பார்த்து ஆண்டவர் இரக்கம் கொள்ளுகிறார். அவனை பாடையை தொடுகிறார், உயிர் பிச்சை கொடுத்து அந்த மகளுடைய தாயுடைய கவலையை நீக்குகிறார். விபச்சாரத்தை பிடிபட்ட பெண், பாவத்திலே சிக்குண்ட பெண்ணை அந்த தலைவர்களாம் பிடித்து கொண்டு வந்த ஆண்டவர் பாதத்தை நிரப்பி இவளை கல்லாலே எறிந்து சாகடிக்க வேண்டும் என்று தீர்ப்பிடுகிறார்கள். நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆண்டவர் கருணையோடு இரக்கத்தோடு அந்த பெண்ணை பார்க்கிறார். அவனை பார்த்து கேட்கிறார், உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலிலே இந்த பெண் மீது கல்லை எறியட்டும் என்று. ஒவ்வொரு பார்க்கிறார், போய் விடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணை இரக்கத்தோடு பார்க்கிறார். மகளே, உன்னை தீர்ப்பிட யாரும் இல்லையா? ஆண்டவரே, யாரும் இல்லை. நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை, சமாதானத்தோ போ மகளே, ஆனால் பாவம் செய்யாதே. இரக்கத்தோடு அந்த பெண்ணை வாழ வைக்கின்றார். பாவி என்று தீர்ப்பிட்ட மக்கள் மத்தியிலே அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கிறார். அன்பானவர்கள், 5000 பேருக்கு உணவு கொடுத்தார். அவருடைய வசனங்களை கேட்க கூட்டமாக வந்து பசி தியாகத்தை எல்லாத்தையும் மறந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு அவருடைய பசியை பார்க்கிறார், களைப்பை பார்க்கிறார், இரக்கம் கொள்ளுகிறார். உடனே பார்த்து அந்த மகளை அந்த கூட்டத்தை பார்க்கிறார். பசியோடு இருக்கிறார்களே, சீடர்களை பார்த்து நீங்களே உணவு கொடுங்கள். 5000 பேருக்கு இரக்க உள்ளத்தோடு வயிறார உணவு கொடுத்தார். எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுபால் நம்முடைய ஜெபங்களை எழுப்ப வேண்டும். ஏதோ துன்பங்கள் வரும்போது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி அந்த படகோட்டி தன் வேலையை தொடங்குவதற்கு முன்னாலே ஜெபித்தான். அவன் போகும்போது கடவுளை நம்பி தன் பயணத்தை மேற்கொண்டான். அதே போல இந்த குஷ்டநோயை தன்னுடைய முடியாத நேரத்திலே, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட நேரத்திலே, அவன் என்ன செய்வது தெரியாத நேரத்திலே, வேதனைப்பட்டு கொண்ட நேரத்திலே ஆண்டவர் பாதத்திலே வந்து, ஆண்டவரே நீர் விரும்பினால் எனக்கு சுகம் கிடைக்கும் ஐயா. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கை பயணம் செல்ல வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மோடு இருக்கிற வியாதியாய் இருக்கிறவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், கஷ்டப்படுகிறவரே, நம் ஆண்டவர் காட்டியதை இரக்கத்தின் தன்மையிலே
இரக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்போது நாம் ஆண்டோடைய அந்த பணியை, அந்த நற்செய்தியை அறிவிக்கின்றோம். நற்செய்தியை நீங்கள் அறிவியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உலகமெங்கும் சென்று அறிவியுங்கள் என்று சொன்னார். இது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. என்ன நற்செய்தி என்றால், நம்மோடு இருக்கிறவர்கள் வேதனைப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, வயது முதிர்ந்தவர்கள் நோயால் துன்பப்படும் பொழுது பார்த்தும் பார்க்காமல் இல்லாதை போல ஆண்டவரை போல இரக்கம் உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளம் படைத்தவர்களாக நம்மால் ஏதாவது செய்து அவருக்கு உதவி செய்ய முடியுமா என்ற அந்த சிந்தனையோடு நம்முடைய அறச்செயல் இருக்க வேண்டும். இயேசு இரக்கப்பட்டார் மட்டுமல்ல, அது செயலிலே காட்டுகிறார். கையை நீட்டுகிறார், அவனை தொடுகிறார், சுகம் கொடுக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே துன்பப்படுகிறவர்களை பார்த்தும் பார்க்காமல் இருக்கிற சமுதாயமாக இன்று மாறிக்கொண்டு இருக்கிறது. நான் வாழ்ந்தால் போதும், எனது குடும்பம் இருந்தால் போதும், எனக்கு மட்டும்தான் என்ற அப்படி சுயநலத்தோடு இருக்கிற மக்களுக்கு எந்த சம்பாவனையும் விண்ணகத்தை கிடைக்காத அன்பானவர்களே. எனவே இந்த நாளிலே, இந்த நல்ல நாளிலே நாம் ஆண்டவரை உற்று நோக்கி அவர் ஒருவர் தான் சுகம் கொடுக்க முடியும். அந்த மருத்துவர் சொன்னதை போல நாம் மருந்துதான் கொடுக்க முடியும். ஆனால் சுகத்தை கொடுக்கிறவர் கடவுள். கடவுள் செபிக்கிற செபத்தோடு நம்முடைய வியாதியிலே, நம்முடைய துன்ப கஷ்டங்களிலே எல்லா நேரத்திலும் ஏறெடுக்கும் பொழுது ஒரு தாய் தன் குழந்தையை காப்பாற்றுவது போல நம்முடைய தெய்வம் ஆண்டவராய் இயேசு நம்மை காப்பாற்ற நம்பிக்கையோடு இந்த செபத்தை பங்கெடுத்து வாழ்வோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் அன்னை மினவுதல் அன்னை வழியாக நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவர் பாதத்தை ஒப்படைத்து, நம்முடைய வரங்களை எல்லாம் அவர் பாதத்திலே ஒப்படைத்து, அவர் நமது அருளை நிறைவாக நம் குடும்பத்திற்கு பொழிவார் என்ற நம்பிக்கையோடு நம் வேண்டுதல்களை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஞானத்தின் நிறைவே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் இறை ஞானத்துடன் உமது மீட்பு திட்டத்தை உலக மக்களிடையே கொண்டு சேர்க்க உதவ வேண்டுமென்று மினவுதல் அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்னவரே எம் இறைவா, நாள்தோறும் இல்லங்களில் இறையாட்சியை மலர செய்ய உதவும் எங்கள் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படவும், இதற்காக உழைக்கின்ற அருட்பணியாளர்கள் மற்றும் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தர வேண்டி மினவுதல் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பகிர்ந்தளிக்க எம்மை அழைக்கும் இறைவா, உலகின் பல்வேறு இடங்களில் அன்றாட உணவிற்காக அல்லல் படும் அனைவரும் உமது பரிவிரக்கத்தால் பசி ஆற்றப்பட்டு, வறுமை ஒழிக்கப்பட்டு, உமது பேரன்பால் அவர்களின் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்பட மினவுதல் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றவரே எம் இறைவா, இந்நாட்களில் பல்வேறு விதமான உடல் நோய்களாலும் மன நோய்களாலும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில், வீடுகளில் அவதியுற்று வருபவர்களுக்கு மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவராக நீர் இருந்து நற்சுகத்தை கொடுக்க வேண்டுமென்று மினவுதல் அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாங்கள் பயணிக்க ஒவ்வொரு நாளும் எமக்கு வழிகாட்டுபவரே எம் இறைவா, நாங்கள் எதை செய்தாலும் மகிமைக்காகவே செய்து ஆன்மாவை புதுப்பித்துக் கொண்டு அதனை உயிருள்ள உண்மையான நீர் தங்கும் உறைவிடமாக்கிக் கொண்டு நிலைவாழ்வை நோக்கி பயணிக்க அருள் தர வேண்டுமென்று மினவுதல் அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உலக அமைதிக்காகவும் நேற்று நம்முடைய தந்தை அந்தோணிசாமி அவர்கள் பிறந்தநாள் கொண்டாடினார்கள். இறைவன் அவர்களையும் உடல் உள்ள சுகத்தோடு ஆசீர்வதிக்கவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றருள்வாய் இறைவா, என்னை ஏற்றருள்வாய் இறைவா. என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றருள்வாய் இறைவா, என்னை ஏற்றருள்வாய் இறைவா. தகன பலிகள் எதுவும் வேண்டாம், அன்பு ஒன்றே கேட்கிறார். தகன பலிகள் எதுவும் வேண்டாம், அன்பு ஒன்றே கேட்கிறார். அன்பு வாழ்வினல் காணிக்கை, அன்பு வாழ்வினல் காணிக்கை. பகைமை நிறைந்த உலகிலே மன்னிப்பு தருவதே காணிக்கை, மன்னிப்பு தருவதே காணிக்கை. என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றருள்வாய் இறைவா, என்னை ஏற்றருள்வாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜோசப் வாசன் விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலி பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் அதற்கு ஏற்றவாறு வாழ வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்க பெறளவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தரலும். ஆண்டவரே, உம்முடைய பீடத்திலே நம்பிக்கையோடு கூடியிருக்க எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தெலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித தோமா மற்றும் புனித திருத்தூதர்கள் ஆகிய உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார்.
ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையின் நம்பிக்கைக்காக புனித ஜோசபாஸ் அவரது உழைத்து தமது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். அதனால் இம்மறை நிகழ்வுகளின் வல்லமையால் உமடியார்களை அதே நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் எங்கும் அதை எடுத்துரைக்கச் செய்தீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகோவியமீங்கள் அன்னை மரியே, உயிரோவியமீங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, பார்வை சொல்லும் கருணையும் உம் பாத மலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் உம் பாத மலரின் அருமையும், அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே,